உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, நவம்பர் மாத பலன்கள். இந்த நவம்பர் மாத பலன்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அப்ப இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மிதுனத்திலிருந்து குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி கடகத்தில் இருக்கிறாங்க. சிம்மத்துல கேது பகவான், கன்னியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி பயிற்சியாகி துலாமுக்கு வர்றாங்க. அதே சமயத்துல நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரிய பகவான் கன்னியிலிருந்து பயிற்சியாகி துலாமுக்கு வர்றாங்க. நவம்பர் 27ஆம் தேதி செவ்வாய் பகவான் பயிற்சியாகி துலாமிலிருந்து பயிற்சியாகி விருச்சகத்துக்கு வர்றாங்க. புதனும் அங்கே இருக்கிறாங்க. அது போக கும்பத்துல ராகு பகவான், சனி பகவான். அப்போ இந்த மாத கிரக அடைவுகளாகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கிறோம். விருச்சக ராசி உன்னதமானவர்கள், உழைப்பை விரும்புபவர்கள், அதே சமயத்துல பெருமுயற்சியும் அந்த போராட்ட குணமும் உடையவர்கள், குழந்தை மனம் உடையவர்கள். இவர்களுக்கு இந்த மாதம் நல்லது நடக்குமா, நம்ம எதிர்பார்த்தது நம்மளுக்கு கிடைக்குமா, நம்மளுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு நல்ல வழி பிறக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து இந்த வீடியோ பார்க்குறீங்க. உங்களுக்கு அருமையான நேரம் ஆரம்பமாகிவிட்டது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறார். அற்புதமான டைங்க. அதே குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்க ராசியவே பார்க்கிறார். அப்போ முழு சுபகிரகம் ஒரு உச்ச பலத்தோடு நம்முடைய ராசியவே பார்க்கிறாங்க. இது மாதிரியான ஒரு அற்புதமான காலம் யாருக்கு கிடைக்கும்? உங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க விருச்சிக ராசிக்காரங்களே. அப்ப இந்த டைம் உங்களுக்கு ஒரு பெஸ்டான டைம், ஒரு நல்ல பவர்ஃபுல்லான டைம். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நாம எது செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது, நம்ம ஒரு விஷயம் செய்ய போனா அது நடக்க மாட்டேங்குது, நம்ம கஷ்டம் எப்பதான் நம்மளுக்கு தீரும், நம்ம எப்ப இந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வருவோம், நம்ம கடினமா உழைக்கிறோம், மனசார உழைக்கிறோம், யாருக்கும் துரோகம் செய்யல, யாருக்கும் கெட்டது நினைக்கல, அப்படி இருந்து நம்மளுடைய கஷ்டங்கள் தீர மாட்டேங்குதே அப்படி நீங்க நினைக்கிறதும் நீங்க புலம்புறதும் எனக்கு தெரியுது. ஆனா உங்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு முடிவு, உங்க கஷ்ட காலத்துக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது இப்ப வந்தாச்சு. அப்ப இந்த குரு பகவான், முழு சுபகிரகமான குரு பகவான் உச்ச பலத்தோடு இருந்து உங்க ராசியவே பார்க்கிறார். அப்ப உங்க ராசியை அந்த குரு பார்க்கும்போது உங்களுடைய பிணி, பீடை, உங்களுடைய எதிர்ப்பு, உங்களுடைய போட்டி, பொறாமைகள், இது எல்லாமே ஒளிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எடுத்த காரியம் நடக்குமா, நம்ம தொழில் நல்லா இருக்குமா, நம்ம வியாபாரம் நல்லா இருக்குமா, அதுல நம்ம ஜெயிக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம கொடுத்த வாக்க காப்பாற்றணும், நம்ம கடனை கட்டணும். இதுதான் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா, நம்ம ஒருத்தட்டு கை நீட்டி பணம் வாங்கிட்டோம், வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டயத்தில் நம்ம பணத்தை கொடுக்கணும். எங்க அந்த டயத்தில் கொடுக்க முடியாம போயிருமோ, நம்ம அவங்ககிட்ட எங்க கேவலப்பட்டுருவோமோ அப்படிங்கிற வேதனைப்படுறது எனக்கு நல்லா தெரியுது. கண்டிப்பாக நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரை காப்பாத்திக்குவீங்க. நீங்க தைரியமாக இருங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா வருமானம்
நீங்க உழைங்க. அந்த உழைப்புக்கு தகுந்த வருமானம் கண்டிப்பாக இந்த பீரியட்ல கிடைக்கும். அது போக உழைப்பில்லாத வருமானமும் இந்த பீரியட்ல உங்களுக்கு கிடைப்பதற்கு அட்டகாசமான அதிர்ஷ்டமான ஒரு டைம். அப்போ பார்த்தீங்கன்னா உழைப்பில்லாத வருமானம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல இல்லைன்னா ஒரு லாட்டரி மூலியமாக ஒரு அதிர்ஷ்டத்தின் வாயிலாக இல்லை நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல அதிர்ஷ்டத்தினால ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல கண்டிப்பா இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களே, நீங்க நான் சொல்றதை நம்புங்க, நீங்க எதிர்பாருங்க, கண்டிப்பாக எதிர்பார்த்தது நடக்கும். இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல இருந்து ஒரு அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டும். இதன் மூலியமாக ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்போ இல்லை ஃபாரின்ல வேலை செய்கிறவங்க, பிஸ்னஸ் பண்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு ரிலீஃபோ வேற கண்ட்ரிக்கு போய் நீங்க வேலை செய்வதற்குண்டான வாய்ப்போ, நீங்க பேப்பர் போட்டிருந்தாலும் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய டைம் உங்களுக்கு வந்தாச்சு. இதற்கு முன்னாண்ட நீங்க சலிச்சு ஒரு குழப்பத்துல என்னடா வாழ்க்கை, நம்மளுக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு வேதனைப்பட்டிருப்பீங்க. அந்த வேதனைக்கு ஒரு நல்ல முடிவு இந்த பீரியட்ல கண்டிப்பாக வரும். அப்போ இந்த குரு உங்க ராசியை பார்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சமடையும் ஸ்தானமான மகரத்தையும் அந்த குரு பார்க்கிறாரு. அப்ப இந்த மகரத்துல செவ்வாய் உச்சம், அதே சமயத்துல அதே ராசியை அந்த குருவும் பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய வெற்றிகள் கண்டிப்பாக முயற்சி பண்ணின காரியத்துக்கு வெற்றி கிடைக்கும். அந்த 3ஆம் இடம் என்பது சிறுதூர பயணம். அப்ப அந்த பயணத்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல மடங்கு யோகத்தை நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். விருச்சிக ராசிக்காரங்களே, நான் பொய் சொல்லல, இந்த கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க நம்புங்க. நம்பினவர்களுக்கு இது நல்ல காலம். நீங்க துணிஞ்சு எந்த வேலை வேணாலும் செய்யுங்க, எதுக்கு வேணாலும் போராடுங்க, ஜெயிப்பு உங்களுக்கு தான். அது போக இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க ஒரு வேலை செஞ்சாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, உங்களுக்கு அந்த பிஸ்னஸ்லையும் சரி அந்த வேலையிலும் சரி சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். அந்த மாற்றத்தால் உங்களுக்கு பணப்புழக்கம் வரும். அந்த பணப்புழக்கத்தால் நீங்க பட்ட கடனை அடைய போறீங்க. நீங்களும் சம்பாரிச்சு உங்களுடைய குடும்பத்துக்கு உதவி செய்ய போறீங்க. நீங்க உங்க குடும்பத்திலையும் ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இப்போ வந்தாச்சு. அதே சமயத்துல உங்களுடைய மூத்த மகனாலேயோ மகளாலேயோ கண்டிப்பா சில தொந்தரவுகளோ சில பிரச்சனைகளோ உங்களுடைய மனசை வாட்டிட்டு இருக்கும். அந்த தொந்தரவுகளும் அந்த பிரச்சனைகளும் இப்போ கண்டிப்பாக குறையும். அதுபோக டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்க, குரூப் ஏ சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறவங்க தாராளமாக எழுதலாம். அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்க அந்த வேலைக்கோசரம் ஏதாவது நம்ம கோர்ஸ் படித்து பாஸ் பண்ணி நம்ம வேலையில் நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி இந்த பீரியடில் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சாலும் எழுதலாம். நல்ல ஒரு பீரியடு, கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும். நேயர்களே, இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.